Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 9ஓட சாப்டர் 5 எக்ஸாம்பிள் நம்பர் 5.6 பார்க்கலாம். ஷோ தட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ப்ரூவ் பண்ணணும்னா பித்தோகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ணணும்னா தான் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ ஏபிபிசி சிஏ மூணுத்துக்குமே நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏபி இது ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் x2 - x1 the whole square + y2 - y1 the whole square. ஏவோட பாயிண்ட் எழுதிட்டு x1 y1 நேம் பண்ணிக்கோங்க. பியோட பாயிண்ட் எழுதிட்டு x2 y2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏபிக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துடலாம். ஸோ -2 - 7 the whole square + 5 - 10 the whole square. இப்போ இது வந்து -9 the whole square, இது வந்து -5 the whole square ஆகிடும். இதை ஸ்கொயர் பண்ணால் 81, இது ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ √106. இப்போ ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா ரூட் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 106ன்னு வந்துட்டு இது ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிசி. பிசி இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் ஃபார்முலா எழுதிக்கோங்க. பியோட வேல்யூ எழுதி x1 y1, சியோட வேல்யூ எழுதி x2 y2 எழுதிட்டு இப்போ டிஸ்டன்ஸ் போடுறப்போ ரூட் ஆஃப் 3 + 2 the whole square + -4 - 5 the whole square. ஸோ 3 + 2 வந்துட்டு 5 ஸ்கொயர் ஆகிடும், விச் இஸ் 25. -4 - 5 வந்துட்டு உங்களுக்கு -9 ஸ்கொயர் ஆகிடும், 81, விச் இஸ் √106. இப்போ பிசி ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 106 வந்துடும். இது ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போலவே சிஏ கண்டுபிடிச்சிடலாம். சி வந்து 3, -4, இது x1 y1 நேம் பண்ணிக்கோங்க. ஏ வந்துட்டு 7, 10, இது x2 y2 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ 7 - 3 the whole square + 10 + 4 the whole square. இது வந்து 4 ஸ்கொயர் 16 ஆகிடும், இது வந்து 14 ஸ்கொயர் 196 ஆகிடும். ஸோ √212. இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ உங்களுக்கு ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 212ன்னு வந்துடும். இப்போது ஃப்ரம் 1 2 3 உங்களுக்கு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பண்ணோன்னா 106 + 106 212 அப்படின்னு சிஏ ஸ்கொயரோட ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு இட் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் ஆகிடும் பிகாஸ் இட் ஒபேஸ் த பித்தோகரஸ் தியரம். இப்போ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.